ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அருகே இருக்கும் கரட்டுப்பாளையத்தில் பயிர்கள் கருகியிருப்பதால் தற்கொலை செய்து கொண்ட விவசாயியின் உடலை வாங்க அவருடைய உறவினர்கள் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்தார்கள். காளிங்கராயன் கால்வாயில் தண்ணீர் திறக்காத காரணத்தினால் பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதால் மன உளைச்சலுக்கு ஆளான விவசாயி ராமலிங்கம் நேற்று தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. விவசாயியின் உடல் வைக்கப்பட்டிருக்கும் அரசு மருத்துவமனை முன்கூட்டியே விவசாயிகள் 30 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வலியுறுத்தி அப்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் காளிங்கராயன் கால்வாயில் உடனடியாக தண்ணீர் திறக்கவும் அவர்கள் வலியுறுத்தினர். தங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படாத வரையில் ராமலிங்கத்தின் உடலை வாங்கப் போவதில்லை என்று அவருடைய குடும்பத்தாரும் விவசாயிகளும் தெரிவித்தார்கள். தண்ணீர் கிடைக்கும், தன் பிரச்சனை தீரும் என்ற நம்பிக்கை அற்றுப்போனதால் அவர் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் கொடுக்கப்பட்ட கடன்களை ரத்து செய்திருந்தால், வறட்சி பாதித்த மாவட்டமாக மாநிலமாக தமிழ்நாட்டை அறிவித்து அதற்குரிய இழப்பீட்டுத் தொகைகளை கொடுத்திருந்தால் இந்த சாவு ஏற்பட்டிருக்காது.